அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தி போதும் என்ற மனமே அல்லாஹு தாலா புரிந்து கொண்ட மனமாகும். அல்லாஹு தாலா அதில் தான் அபிவிருத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். ஒரு முறை ஹக்கீம் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடம், அல்லாஹ்வின் தூதரை எனக்கு தர்மம் கொடுங்கள் என்று கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை கொடுத்தார்கள். பிறகு மீண்டும் கேட்டேன், மீண்டும் கொடுத்தார்கள். மீண்டும் கேட்டேன், மீண்டும் கொடுத்து விட்டு மூன்றாவது முறை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஹக்கீமே, இச்செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். இச்செல்வங்களை யார் பேராசையின்றி போதும் என்ற மனதோடு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இதில் பரக்கத்திருக்கிறது. மாறாக யார் இதனை பேராசையுடன் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத் நீக்கப்பட்டுவிடும் என்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், நீங்கள் பிறரை ஒப்பீடு செய்ய வேண்டாம். அப்படி ஒப்பீடு செய்வதாக இருந்தால், பிறருடன் உங்களை நீங்கள் ஒப்பீடு செய்வதாக இருந்தால், பொருளாதாரத்தில் உங்களை விட யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். உங்களை விட பொருளாதாரத்தில் மேன்மையாக இருக்கிறவர்களை நீங்கள் ஒப்பீடு செய்யாதீர்கள். மாறாக உங்களை விட யார் வணக்க வழிபாடுகளில் நல்லறங்கள் புரிவதில் உங்களை விட யார் மேலே இருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு கொள்ளுங்கள். பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். நல்லறங்கள் புரிவதிலும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியதிலும் இறையச்சத்திலும் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே இந்த உலகம் ஷைத்தான் பிறருக்கு அழகாக மற்ற மனிதர்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறான். இந்த உலக மாயையை நம்பி நாம் ஏமாற வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து என்ற ஒரு பழமொழி உண்டு. இஸ்லாத்தில் அது பொருத்தமாக இருப்பதனால் அதனை நாம் எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.